ரீகேப். போன வீடியோவில் சீரியஸ் பிளாக் ரானோட ரேட்டான ஸ்கேபர்ஸை கொல்லணும்னு சொல்கிறாரு. லூபின் வந்து ஹாரி, ரான், ஹெர்மைனிக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஒரு வேர்வல்ஃபாக இருந்தார் அப்படின்றதையும், சீரியஸ் பிளாக், ஜேம்ஸ் பாட்டர், அப்புறம் பீட்டர் பெட்டிகோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னும் அவங்க எல்லாம் அவருக்காக அவங்களோட 5th இயரில் அனிமேகஸாக மாறினாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் செவரஸ் ஸ்னேப் ஹாரியோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்துட்டு அந்த ரூம்குள்ளே நுழையிறாரு. அவரோட வாண்டை லூபின் மேலே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சாப்டர் 19. ஸ்னேப்பை பார்த்த ஹெர்மைனி அலறா. பிளாக் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஹாரி அவனுக்கு ஷாக் அடித்த மாதிரி குதிக்கிறான். இதை நான் வாம்ஃபெகுல்லோ கிட்ட பார்த்தேன் அப்படின்னு ஸ்னேப் அந்த க்ளோக்கை தூக்கி போட்டுட்டு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்னேப்புக்கு லைட்டாக மூச்சு வாங்கின மாதிரி இருந்தாலும் அவரோட முகத்தில் ஃபுல்லாக சந்தோஷம்தான் இருந்தது. எனக்கு எப்படி நீங்கள் இருக்கிற இடம் தெரியும்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு அவர் சொல்லிட்டு, லூபின், இன்னைக்கு நீ உன்னோட போர்ஷன் எடுக்க மறந்துட்ட, அதனால் நான் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து ஒரு காப்லெட் எடுத்துகிட்டு உன்னோட ஆஃபீஸ்க்கு வந்தேன். அங்கே உன்னோட டேபிள் மேலே இந்த மேப் இருந்தது. அதை ஒரு செகண்ட் பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எல்லோரும் இங்கே இருந்தீங்கன்னு. செவரஸ் அப்படின்னு லூபின் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஸ்னேப் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஹெட்மாஸ்டர் கிட்ட திரும்ப சொன்னேன் உன்னை நம்பக்கூடாதுன்னு. ஆனால் அவர் வந்து ரொம்பவே கன்வின்ஸ்டாக இருந்தார். இதோ இங்கே இருக்கு பார் ப்ரூஃப். நீங்கள் உங்கள் பழைய இடத்த திரும்பவும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் என் கனவுலையும் எதிர்பார்க்கல அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. செவரஸ், நீ தப்பு பண்ணுற, நீ எல்லாத்தையும் கேட்கல, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சீரியஸ் இங்கே ஹாரியை கொல்றதுக்காக வரலை அப்படின்னு லூபின் ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அஸ்கபனுக்கு 2 பேரை அனுப்ப வேண்டியதான். டம்பிள்டோர் இது எல்லாத்தையும் எப்படி எடுத்துக்கிறாருன்றதை நான் பார்க்க விரும்புகிறேன். உன்னால் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காதுன்னு அவர் ரொம்பவே கன்வின்ஸ்டாக இருந்தார். லூபின், யூ ஃபூல், ஸ்கூல் டைமில் நடந்ததை இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் சொல்கிறத கூட கேட்க மாட்டியா அப்படின்னு லூபின் கேட்டார். ஸ்னேப்போட வாண்டில் இருந்து வெடி வர மாதிரி சவுண்ட் வந்துச்சு. அதோடு இல்லாமல் கயிறுகள், நீளமான கயிறுகள் வந்து லூபினோட வாயிலையும் அவரோட கையிலையும் அவரோட கால்களையும் சேர்த்து கட்டிடுச்சு. லூபின் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்துடுறாரு. சீரியஸ் பிளாக் கத்திட்டு ஸ்னேப்பை நோக்கி நடந்து வராரு. ஸ்னேப் இப்போ அவரோட வாண்டை பிளாக்கோட கண்களுக்கு நேரம் நீட்டிட்டு, எனக்கு ஒரு காரணம் கொடு, ஒரே ஒரு காரணம் கொடு, அதை நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன் அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. சீரியஸ் பிளாக் டக்குன்னு நின்றுடுறாரு. யாரோட முகத்தில் அதிக வெறுப்பு இருந்ததுன்னு சொல்லவே முடியல, பிளாக்கோட முகத்துலையா இல்லை ஸ்னேப்போட முகத்துலையான்னு. ஹாரி அங்கே அசையாமல் நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, யாரை நம்புறதுன்னு தெரியாமல் அவன் சுற்றி ரானையும் ஹெர்மைனியும் பார்க்குறான். அவங்க 2 பேரும் அவனை மாதிரியே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஹெர்மைனி ஸ்னேப்பை நோக்கி ஒரு ஸ்டெப் நடந்து, ப்ரொஃபஸர் ஸ்னேப், அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு கேட்டால் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறா. மிஸ் கிரேஞ்சர், உனக்கு ஏற்கனவே சஸ்பென்ஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபார் ஒன்ஸ் இன் யோர் லைஃப் உன்னோட வாயை மூடிட்டாரு. அப்புறம் பாட்டர் அண்ட் வீஸ்லி, உங்கள் 2 பேருக்கும் கணக்கே கிடையாது. ஒரு கன்விக்டட் மர்டரோடையும் ஒரு வேர்வல்ஃபோடையும் சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு தப்பு இருந்திருந்தா அப்படின்னு ஹெர்மைனி ஆரம்பிக்கிறா. கீப் குவாய்ட் யூ ஸ்டூபிட் கேர்ள் அப்படின்னு ஸ்னேப் கத்திட்டு, உனக்கு புரியாத விஷயங்களை பற்றியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட வாண்டிலேருந்து சில ஸ்பார்க்ஸ் வருது. பழி தீர்த்துக்கிறது எவ்வளவு இனிமையாக இருக்குது தெரியுமா, உன்னை நான் தான் பிடிக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு தெரியுமா அப்படின்னு ஸ்னேப் பிளாக் கிட்ட மெதுவாக சொல்கிறாரு. இந்த பையன் அவனோட எலியை காசலுக்கு கொண்டு வந்தானா நான் அமைதியாக வருவேன் அப்படின்னு பிளாக் ஸ்னேப் கிட்ட சொல்கிறாரு. காசல் வரைக்குமா? அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த வில்லோலேருந்து வெளியே போனதும் நான் டிமெண்டர்ஸை கூப்பிடுவேன். அவங்க உன்னை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டு உனக்கு ஒரு கிஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. பிளாக்கோட முகம் வெளறி போயிடுது. நீ நான் சொல்கிறத கேட்கணும், அந்த எலியை பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஸ்னேப்போட கண்களில் ஒரு பைத்தியக்காரத்தனமான சந்தோஷம் இருக்குது. அவருக்கு எந்த ஒரு ரீசனும் இப்போ புரியாதுன்னு தோணுச்சு. கமான் எல்லாரும் வாங்க, நான் பெர்ஹாப்ஸ் அந்த வேர்வல்ஃபை இழுத்துட்டு வரேன். டிமெண்டர்ஸ் அவனுக்கும் ஒரு கிஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிக்காமலே ஹாரி வேகமாக போய் வாசலுக்கு முன்னாடி நின்று ஸ்னேப்போட வழியை மறிக்கிறான். தள்ளி போ பாட்டர், ஏற்கனவே நீ நிறைய பிரச்சனையில் தான் இருக்க, நான் மட்டும் இன்றைக்கி உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றலைனா அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர் லூபின் என்ன ஒரு 100 தடவையாவது இந்த வருஷம் கொண்டு இருக்கலாம். நான் அவர் கூட நிறைய தடவை டிமெண்டர்ஸ்க்கான ஆன்டி டிமெண்டர் லெசன்ஸில் இருந்திருக்கேன். அவர் பிளாக்கோட கூட்டு சேர்ந்துருந்தார்னா அப்போவே தனியாக இருக்கும் போது என்னை கொண்டு இருக்கலாமே அப்படின்னு அவன் சொல்லுறான். ஒரு வேர்வல்ஃபோட மூளை எப்படியெல்லாம் யோசிக்கணும்னு என்னால் யோசிக்க முடியாது பாட்டர், வழியை விட அப்படின்னு ஸ்னேப் சொல்கிறாரு. யா பேத்தட்டிக், ஸ்கூல் படிக்கும் போது உன்னை கிண்டல் பண்ணாங்கன்றதுக்காக அவங்க சொல்கிறத கூட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு ஹாரி கத்துறான். சைலன்ஸ், என்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசாத.
உங்க அப்பா மாதிரியே இருக்க பாட்டர். இப்போதான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன். நீ வந்து மண்டிட்டு என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு பதிலாக உன்னோட அப்பா மாதிரியே நீயும் அரகண்டா இருக்க. பிளாக் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நம்பிட்டு வழிவிடு, இல்லைனா நான் வழிவிட வைப்பேன் பாட்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹாரி என்ன பண்ணணும்னு டக்குன்னு முடிவெடுத்தான். அவனோட வாண்டை எடுத்து ஸ்னேப் மேலே நீட்டி எக்ஸ்பெல்லியார்மஸ் அப்படின்னு கத்துறான். என்ன அவன் மட்டும் தனியாக சொல்லலை, ரானும் ஹெர்மைனியும் சேர்ந்து சொன்னாங்க. அதனால் கூட்டாக வந்த அவங்களோட ஃபோர்ஸ் ஸ்னேப் பறந்து போய் மேலே செவத்தில் இடித்து கீழே விழுறாரு. அவர் மயக்கம் போட்டு கிடக்காரு. ஸ்னேப்போட வாண்ட் பறந்து போய் க்ரூக்ஷாங்க் பக்கத்தில் பெட்டில் கிடக்கு. நீங்கள் அதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பிளாக் ஹாரியை பார்த்து சொல்கிறாரு. ஹாரி பிளாக்கோட கண்களை பார்க்காம அவனுக்கு இப்போவும் வந்து அவன் செஞ்சது சரியான விஷயமா, அவரை நம்புறது சரிதானா அப்படின்னு தெரியலை. நம்ம ஒரு டீச்சர் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு இருக்கா. லூபின் அவரை சுற்றி இருக்கிற ரோப்ஸ்ல இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் குனிஞ்சு அவரை அவுத்து விடுறாரு. தேங்க்யூ ஹாரி அப்படின்னு லூபின் சொல்றாரு. இன்னும் நான் உங்களை முழுசாக நம்பலை அப்படின்னு ஹாரி சொல்லறான். அப்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரூஃப் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு, யூ பாய் பீட்டர் என்கிட்ட கொடு. ரான் ஸ்கேபஸை அவனோட செஸ்ட்டை ஒட்டி இறுக்கமாக பிடிச்சுக்கிறான். அஸ்கபன்லேருந்து வெளியே வந்தது ஸ்கேபஸை பிடிக்கதானா அப்படின்னு ரான் கேட்குறான். சரி, பெட்டிகியூ ஒரு எலியா மாறுறாருன்னே வச்சுப்போம். ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் ராட்ஸ் இருக்கே, அதில் இதுதான் எப்படி அப்படின்றத நீங்கள் அஸ்கபனில் இருக்கும் போது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ரான் கேட்குறான். யூனோ சீரியஸ், அது ஒரு நல்ல குவெஸ்டின். எப்படி நீ அவன் இங்கே தான் இருக்கான்றதை கண்டுபிடிச்ச அப்படின்னு லூபனும் பிளாக்கை பார்த்து கேட்குறாரு. பிளாக் அவரோட கைகளை அவரோட ரோப்ஸ்குள்ளே விட்டு ஒரு கசங்கி போன பேப்பரை வெளியே எடுத்து அவர் மற்றவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அது ரானோட ஃபேமிலி ஈஜிப்டுக்கு போன போது டெய்லி ப்ராஃபிட்டில் வந்த ஃபோட்டோ. அதில் ரானோட ஷோல்டர்ஸில் ஸ்கேபர்ஸ் உட்கார்ந்துருந்தது. இது எப்படி உனக்கு கிடைச்சிது அப்படின்னு லூபின் பிளாக் கிட்ட கேட்குறாரு. ஃபட்ஜ் போன தடவை அவர் அஸ்கபனை இன்ஸ்பெக்ட் பண்ண வரும்போது இந்த பேப்பர் எனக்கு கொடுத்தாரு. அதில் பீட்டர் ஃப்ரண்ட் பேஜில் இந்த பையனோட ஷோல்டர்லேயே இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. எத்தனை தடவை நான் அவனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்துருக்கேன். அதோடு இல்லாமல் இந்த பையன் ஹாக்வர்ட்ஸுக்கு போவான் அப்படின்னு போட்டிருந்தது. ஹாரி எங்கே இருக்கானோ அங்கே அப்படின்னு பிளாக் சொன்னார். மை காட் அப்படின்னு லூபின் ஸ்கேபர்ஸை பார்த்துட்டு திரும்ப பேப்பரில் இருக்க பிக்சரையும் பார்க்குறாரு. அவனோட ஃப்ரண்ட் பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அப்படின்னு ரான் கேட்குறான். அவனோட காலில் ஒரு டோ மிஸ்ஸிங் அப்படின்னு பிளாக் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ், ஸோ சிம்பிள், ஸோ பிரில்லியன்ட். அவனே அதை வெட்டிக்கிட்டான் இல்லையா அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஆமாம், அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட்டிட்டான் அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு, நான் அவனை தெருவில் கார்னர் பண்ணும்போது அவன் அந்த தெருவுக்கே கேட்குற மாதிரி சத்தமாக நான் லில்லியும் ஜேம்ஸையும் பிட்ரே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் அவனை கர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தெருவில் இருக்க எல்லாரையும் கொன்னுட்டு அவனோட கையை கட் பண்ணிட்டு அவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டான். மற்ற எலிகளோட சாக்கடைக்குள்ளே குதிச்சு ஓடிட்டான். நீ இதுக்கு முன்னாடி கேட்டது இல்லையா ரான், பீட்டரோட பிக்கஸ்ட் பெட் அவங்க கண்டுபிடிச்சது அவரோட ஃபிங்கர் தான்னு அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. லுக், ஸ்கேபஸ் வேற ஏதாவது எலியோட ஃபைட் பண்ணியிருக்குமோ என்னவோ, அது என்னோட ஃபேமிலியோட ரொம்ப காலமாக இருக்கா அப்படின்னு ரான் சொல்லறான். 12 வருஷம் இன்ஃபேக்ட். அது ஏன் இவ்வளோ காலமாக உங்கள் வீட்டில் வாழுது அப்படின்றது நீங்கள் எனக்கு அது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு லூபின் கேட்குறாரு. அதை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம், அதனால தான் அப்படின்னு ரான் சொல்லறான். இப்போதைக்கு அது நல்லா இல்லையே அப்படின்னு லூபின் சொல்லிட்டு, பிளாக் வெளியே வந்ததுலேருந்து அதோட வெயிட்டை லூஸ் பண்ணிகிட்ருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, ஸ்கேபஸ் அந்த பைத்தியக்கார பூனையை பார்த்து பயந்துட்டுருக்கு அப்படின்னு ரான் க்ரூக்ஷாங்ஸை பார்த்து சொல்லறான். ஆனால் அது சரியில்லையே அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். ஸ்கேபஸ் வந்து க்ரூக்ஷாங்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ரான் ஈஜிப்ட்லேருந்து வந்ததுலேருந்து, சின்ஸ் பிளாக் வந்து எஸ்கேப் ஆனதுல இருந்து அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். இந்த பூனை பைத்தியம்லாம் இல்லை அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு க்ரூக்ஷாங்ஸை தடவி கொடுக்குறாரு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பூனை இதுதான். அது பீட்டரை பார்த்த உடனே அவன் என்னதுன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு. என்னை பார்த்ததும் நானும் ஒரு நாய் கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கிச்சு. அது என்னை நம்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஃபைனலாக நான் என்ன பண்ணணும், என்ன எனக்கு வேணுன்றதை அதுக்கிட்ட எப்படியோ கம்யூனிகேட் பண்ணினேன். அப்போலேருந்து அது எனக்கு உதவி செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பிளாக் சொன்னார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. க்ரூக்ஷாங்ஸ் பீட்டரை என்கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுச்சு, ஆனால் அதால் முடியல. அதனால் ஒரு நாள் கிரிஃபிண்டர் டவர் பாஸ்வேர்டை எனக்காக ஒரு பையனோட பெட்சைட் டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் கேட்குற ஹாரிக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே பீட்டருக்கும் என்ன நடக்குதுன்றது புரிஞ்சிடுச்சு. அவன் அந்த பூனைக்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணான். இந்த பூனை என்கிட்ட பீட்டர் அவனோட பெட்ஷீட்ஸில் ரத்தக்கரையை உண்டாக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு என்கிட்ட சொல்லுச்சு. ஐ சப்போஸ் அவன் திரும்பவும் அவனோட டெத்தை ஃபேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். இந்த வார்த்தைகளை பிளாக் சொன்னதும் ஹாரிக்கு என்னமோ தோணி, எதுக்காக அவர் அவரோட டெத்தை ஃபேக் பண்ணணும், என்னோட அப்பா அம்மாவை கொன்ன மாதிரியே அவரையும் நீங்கள் கொல்லுவீங்கன்னு நினச்சிட்டாரோ அப்படின்னு கேட்குறான். இல்லை ஹாரி, இல்லை அப்படின்னு லூபின் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
இப்போ அவரோட கதையை முடிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு ஹாரி பிளாக்கை பார்த்து கேட்குறான். ஆமாம், அதுக்கு தான் அப்படின்னு பிளாக் ஸ்கேபஸை பார்த்துட்டே சொல்கிறாரு. அப்போ நான் உங்களை ஸ்னேப் கிட்டே விட்டுருக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஹாரி, உனக்கு புரியலையா? இவ்வளோ நாள் நம்ம சீரியஸ் தான் உன்னோட அப்பா அம்மாவை காட்டி கொடுத்துட்டாருன்னு நினச்சோம். அப்புறம் பீட்டர் அவனை ட்ராக் பண்ணிட்டான்னு நினச்சோம். ஆனால் ஆப்போசிட் தான் நடந்திருக்கு. உனக்கு புரியலையா? பீட்டர் தான் உன்னோட அம்மாவையும் அப்பாவையும் பிட்ரேட் பண்ணது. சீரியஸ் தான் பீட்டரை ட்ராக் பண்ணது அப்படின்னு லூபின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹாரி, அது உண்மை கிடையாது, இவர் தான் எங்கள் அப்பா அம்மாவோட சீக்ரெட் கீப்பர், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள கொன்னாருன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி, நான் கிட்டத்தட்ட அவங்கள கொல்ல தான் செஞ்சேன். நான் லில்லியும் ஜேம்ஸையும் பீட்டரை எனக்கு பதிலாக சீக்ரெட் கீப்பராக யூஸ் பண்ணுங்கன்னு கடைசி நிமிஷத்தில் சொல்லிட்டேன். அவங்க இறந்த அன்னைக்கு நான் பீட்டரை செக் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அவன் இன்னும் சேஃபாக தான் இருக்கானான்னு பார்க்குறதுக்கு. நான் அவனோட ஹைடிங் பிளேஸ்க்கு போன போது அவன் அங்கே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அது எனக்கு சரியாக படலை. எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் உன்னோட அப்பா அம்மாவோட வீட்டுக்கு நேரடியாக கிளம்பி போனேன். அங்கே அவங்க வீட்டை போய் பார்த்தா அது உடஞ்சி போயும் அவங்களோட பாடிஸ். அப்போ தான் பீட்டர் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. நான் என்ன பண்ணேன்றதும் எனக்கு புரிஞ்சுது. பிளாக்கோட வாய்ஸ் தழுத்தழுத்து போயிருந்துச்சு. அவர் திரும்பிட்டாரு. இதோட இது போதும். ஒரே ஒரு வழியில தான் உண்மையை நம்ம நிரூபிக்க முடியும். ரான் என்கிட்ட அந்த எலியை கொடு அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட கொடுத்தா அதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ரான் கேட்குறான். ஃபோர்ஸ் பண்ணி அவனை காட்ட வைப்போம். அது நிஜமொழி ஒரு எலியாக இருந்தால் அதை அவனை ஹர்ட் பண்ணாது அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ரான் கொஞ்சம் தயங்குறான். ஆனால் ஸ்கேபர்ஸை எடுத்து லூபின் கிட்ட கொடுக்குறான். ஸ்கேபர்ஸ் பயங்கரமாக போராட ஆரம்பிச்சது. விடாமல் கத்தவும் செஞ்சுது. ரெடியா சீரியஸ் அப்படின்னு லூபின் கேட்குறாரு. பிளாக் ஏற்கனவே ஸ்னேப்போட வாண்டை பெட்லேருந்து எடுத்து அவரும் லூபின் பக்கத்தில் வராரு. சேர்ந்து பண்ணுவோமா? ஆன் த கவுண்ட் ஆஃப் 3. 1 2 3 அப்படி சொன்ன உடனே ப்ளூவிஷ் ஒயிட் லைட் அவங்க 2 பேரோட வான்லேருந்து வந்து ஸ்கேபர்ஸ் மேலே அடிக்குது. ஒரு நிமிஷம் ஸ்கேபர்ஸ் நடு அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதோட சின்ன பிளாக் ஃபார்ம் பயங்கரமாக நெளியுது. ரான் கத்துறான். அந்த எலி தரையில் விழுது. ஒரு நிமிஷம் பயங்கரமான ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட்னிங் மாதிரி ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ வளர்கிற மாதிரி ஒரு ஸ்பீடப்பான ஒரு ஃபில்ம் பார்க்குற மாதிரி இருந்தது. கைகளும் கால்களும் முளைக்குது. தலை வருது. ஸ்கேபர்ஸ் நின்ன இடத்துல இப்போ ஒரு குள்ளமான மனுஷன் நின்றுட்டுருக்காரு. அவர் ஹாரி ஹெர்மைனி அளவுக்கான உயரத்தில் தான் இருக்காரு. அவரோட முடி கலர்லெஸ்ஸாக நடுவில் ஒரு சொட்டையோட இருக்கு. அவர் சுற்றிலும் பார்த்துட்டே இருக்காரு. ஹாரி அவரோட கண்கள் அப்பப்போ கதவு பக்கம் போயிட்டு வரதையும் பார்த்தான். வெல், ஹலோ பீட்டர் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ரொம்ப நாளாக உன்னை பார்க்கலையே அப்படின்னு ராஜ் என்னமோ அப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக மாறுற மாதிரி அவர் பேசினார். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.